வெல்கம் டு ஷன்னு ஷாஷு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சன்னா மசாலா. அதுக்கு தேவையான பொருள் ஜீரகம், வெங்காயம், தக்காளி, முந்திரி, கசகசா. இது ரெண்டையுமே ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருங்க. கொண்டக்கடலை ஒரு நைட்டு தண்ணியில் ஊறட்டும். அப்புறம் குக்கரில் ஒரு 4 விசில் விடுங்க. இந்த பதத்தில் இறக்கிடுங்க. மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, ஜீரகம், முந்திரி, கசகசா தண்ணியோடு சேர்த்துடலாம். நல்லா மைய இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க, ரொம்ப பேஸ்ட்டாக. இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஜீரகம், பட்டை, கிராம்பு, இப்போ அரைச்ச விழுதியும் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. பச்சை வாசனை நல்லா போகட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ உப்பை சேர்த்துடலாம். தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ரெட் சில்லி பவுடர். இந்த மசாலாவுக்கு இது மட்டும்தான் காரம், அதனால் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப. நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடியது. இந்த மாதிரி கொண்டக்கடலையே இப்படி மாதிரி நசுக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம். அப்போ தான் மசாலாவில் நல்லா இறங்கும். இப்போ அதையும் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கட்டும், நல்லா கிளறி விடுங்க. இந்த சைட் டிஷ் சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். இதில் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துடலாம். அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தயிர் இல்லாதவங்க பால் ஏடு கூட சேர்க்கலாம், அது இன்னமும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்றேன். நல்ல வாசனை வருது, ரொம்ப யம்மியாக இருக்குது. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இறக்கிடலாம். இந்த பதத்தில் இறக்கிடுங்க. பாருங்கள், நல்லா க்ரீமியாக நல்ல சுவையான சன்னா மசாலா ரெடி. இப்போது இதுக்கு சப்பாத்தி செஞ்சிடலாம். நான் ஃபஸ்ட்டே பெரட்டிட்டேங்க. இப்போ சுட்டு எடுத்துடலாம்.
கண்டிப்பாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிட்லாம். பாருங்கள் சப்பாத்தியும் ரெடி. இப்போ சன்னா மசாலாவோட சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான சன்னா மசாலா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.